குட் மார்னிங். இப்போ தான் எந்திரிக்கிறேன். வாங்க பல்லு விளக்கிட்டு நான் நடக்கிறேன் பார்ப்போம். காலையிலே ஃபோனு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? இந்த காலையில் கிளம்பியாச்சு. காலைல நாக்ஸ்டா சாப்பிட நானும் நம்ம ஃப்ரெண்டும் போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ஒரு மந்த்துக்கு தேவையான ஜாமான்லாம் இல்லை, அதையும் வாங்கிட்டு அப்படியே வருவோன்ட்டு போகிறோம். ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க, அதை போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா ஆமாம், ஆஃபர் போட்டிருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு அப்படியே ஜாமானை வாங்கிட்டு வரோம். வாங்க பார்ப்போம். வாங்க வந்தாச்சு. இந்த மாலு தான். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வண்டி ரோலர்லாம் எப்படி தள்ளுறாங்க பாருங்க. அதான் பாருங்க, எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த மாலில். தேவையானதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கலாம். காய்கறி செக்ஷன். கத்திரிக்காய் என்ன ரேட்? என்ன கத்திரிக்காய் 3 ரூபா போட்டிருக்காங்க. கேரட்டு 3 ரூபா. உருளைக்கிழங்கு 4 ரூபா. வெங்காயம் தான் 7 ரூபா போட்டிருக்கு. ஜீனி 15 ரியால் போட்டிருக்காங்க. சரிங்களா, எடுத்துக்கியா? வா போகலாம். வாடா. இது சேமியாலாம் போட்டிருக்காங்க 1 ரூபாய்க்கு. பார்த்தீங்களா, 1 ரூபாய்க்கு போட்டாங்க. பாருங்க, அரிசி எல்லாம் ஆஃபர் போட்டிருக்கு. எல்லா வித அரிசியும் இருக்குது. தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, 35 ரியால் பாஸ்மதி ரைஸ். கடல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்பு காசு 30 ரூபா போட்டிருக்கு. அப்பு காசு வந்து 5 கிலோ 30 ரூபா போட்டிருக்கு. வீடியோ அப்படியே. இது என்னது? திராட்சை எல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. பாருங்க, சாக்லேட் ஐட்டம்லாம் 8 ரூபா 10 ரூபா. ஓகே, சரி வாங்க, இதை முடிச்சுட்டு நம்ம வெல்கத்துக்கு போய் சாப்பிட்ணும். லொல்லுக்கு வேறு போகணும். இது என்ன காரா இல்லை தேரா? அழகாக இருக்குது. ரேஸ் பைக் மாதிரி இருக்குது. ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே என்னென்னமோ வச்சுருக்காங்க. பொங்கல் வடை, அவருக்கு பூரி சாப்பிட வேண்டியதான். லொல்லோ ஹைப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. வாங்க உள்ளே போவோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்னென்ன ஜாமான் எடுக்கிறோன்னு பார்ப்போம். டேட்டா கேபிள்லாம் 10 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. பாருண்ணே, டேட்டா கேபிள்லாம் 10 ரூபாய்க்கு இருக்குது. ஹெட்ஃபோன் பார்த்தியா? சார்ஜரு பாருண்ணே. நாட்டுக்கோழி சேவல்லாம் இருக்குது பாருங்க. நாட்டுக்கோழி. இது என்னது? புறாக்கறி 37 ரூபா. காடை, வாத்துக்கறியெல்லாம் கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, வாத்துக்கறி. மீனோட ஆஃபரு.
4 ரூபா. எதுண்ணே? அயில. இது பேர் என்ன? அயில மீனா? 4 ரூபா போட்டு பாரு. மத்திய பாரு. 13 ரூபா. ஒரு சங்கரா மீன், நம்ம ஊரில் கிடைக்கிற சங்கரா மீன் இங்கே எவ்வளோ தெரியுங்களா? இத்தனோண்டு தான் இருக்குது. 10 ரியால். சரி, அயில தான் எடுக்கணும் இன்றைக்கி. அயில. நண்டை பாருங்கள், நண்டு ரேட்டு 20 ரூபா. கருவேப்பிலை சரியில்லையே. கருவேப்பிலை நம்ம ஊரில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோன்னு? 1 ரூபா 75 பைசா. போடு போடு. வாழை இலை பார்த்தீங்களா? நம்ம ஊரில் வாழை இலையெல்லாம் எவ்வளோண்ணா? வாழை இலை 11 ரூபா. 11 ரூபா 25 காசு. பார்த்துங்க, காய்கறி எல்லாமே வெட்டி வச்சுருக்காங்க. பழத்தை பாரு. 2 பீஸில் 2 சொல்ல இருக்குமா? 18 ரூபா. 18. அப்படியே நெல்லிக்காய் பாரு. 6 ரூபா. 5,59. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் ஐட்டம் எல்லாம் இங்கே கிடைக்கும். தேங்காயெல்லாம் 3 ரூபா. வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, கொட்டையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பலாச்சொலை, அதோட கொட்டை எவ்வளோ போட்டிருக்கு? டீசெண்டாக தானே. இது என்னென்ன? இது பலாச்சொலை எவ்வளோ? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. 7 ரூபா 60 பைசா. பாருங்கள், பொங்கலுக்கு கரும்பு வந்துருச்சு. இங்கே ஒரு கரும்பு 20 ரூபா. 1 கிலோவா ஒரு இதான்னு தெரியல. வெல்கத்தை இது பேர்னா நொல்லில் கரும்பு வந்துருச்சு. வாங்க, வந்து இங்கே வந்து வாங்கி பாருங்கள். வாங்க, அடுத்த முட்டை செக்ஷனுக்கு வந்தாச்சு. முட்டையை பார்ப்போம். வீடியோ பாதாம்லாம் பாருங்கள், 23 ரூபா 1/2 கிலோ. பிஸ்தா 25 ரூபா. துவரம்பருப்பு 5,50 போட்டிருக்காரு. நம்ம ஊர்லலாம் விரவு கட்டையை என்ன பண்ணுவோம்? மரத்தில் போய் எடுப்போம், இது பண்ணுவோம். இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் மரக்கட்டையை. பனிகாலம் வந்துச்சு. இது என்ன ரேட்டு என்னன்னு தெரில. எல்லாம் அந்த ஐட்டம் தான். நம்ம ஊரில் மரக்கட்டை எதுக்குண்ணே? அது விரவு கட்டையா? கறி வெட்டுறதுக்கா? இல்லை, அடுப்பு கறிக்கு தான் அது. அதான் அப்படியே வெட்டுற மாதிரி வச்சுருக்கேன். ரேட்டு எவ்வளோ? 33 ரூபா. 33 ரூபாவா? எங்கள் அப்பா. பர்ஃப்யூம் ஐட்டம்லாம் பாருங்கள். வேறு ஓசியில் ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தியா? டெமோ பார்க்குறன்ற பேரில் சட்டையெல்லாம் அடிக்குது. அடிண்ணா அப்படி தான். நல்லா அடி. ஓசியில் மங்கள மரம் அடி தான். அடி. போதுண்ணே நல்லா தான் இருக்கும். 1000 ரூபா இல்லை, அப்புறம் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். என்ன ரேட்டு? அடேங்கப்பா, 1200 ரூபா வருதா நம்ம ஊர் காசுக்கு? வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தது
மீன் வாங்கிட்டு வந்தோம். மீன் வந்து எவ்வளோ போட்டிருக்கு, 5 ரூபா 10 பைசா போட்டிருக்கு. அப்புறம் என்ன வாங்கினோம் சரிங்க பார்ப்போம். ஒன்றா பார்ப்போங்களா. அப்புறம் கருவேப்பில்லை ₹1.75 போட்டிருக்காங்க. வெறும் குச்சி தான் இருக்குதுல்ல. சரி பரவாயில்ல. சேமியா வேறு ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதனால் சேமியா எடுத்தாச்சு. சேமியா வந்து ₹1 போட்டிருந்தாங்க சேமியா. பருப்பு வேறு இல்லையா, பருப்பு எடுத்தாச்சு 1 கிலோ. பாருங்கள் 1 கிலோ வந்து 5 ரூபா போட்டுருந்துச்சு. ஆமாம் 5.50 பருப்பு. அவ்வளோதான். இதுக்கு பில்லு வந்து 32 ரூபா வருது. அது போக சீனி ஒரு 5 கிலோவும் ரைஸ் ஆஃபர் போட்டாங்க. இது ரெண்டும் வந்து இது ஒரு 30, இது ஒரு 15. அவ்வளோதான்.